இந்த ஒரு அழகான ப்ளவுஸோட ஃபுல் டுட்டோரியல் வீடியோ வாங்க பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தேன்கோடு கஸ்டமைசேஷன். ப்ரைடல் ப்ளவுஸஸ் அட் அஃபோர்டபுள் ரேஞ்ச். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல் செயின் ஸ்டிச்சில் 3 லேயர் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க. செயின் ஸ்டிச் எப்போவும் 3 லேயர் போடுறது ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டிச் முடித்த அப்புறம் சுகர் பீடு யூஸ் பண்ணி நான் ஒரு சிங்கிள் லைன் கொடுத்துக்கிறேங்க. செயின் ஸ்டிச் முடிஞ்ச உடனே நம்ம பெரிய பீடோ பெரிய ஸ்டோனோ ஸ்டார்ட் பண்ணாமல் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்து அடுத்த ஸ்டெப்பு போய் பாருங்கள். ஃபினிஷிங் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸுங்க. ஸோ அதுக்காக நான் அதில் கொஞ்சம் கிளிட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்டோன் செயின் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்போது ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ண மாட்டேன். அது வந்து நான் எப்போவுமே ஸ்டிச் தான் பண்ணுவேன். சிங்கிள் லேயராக இருந்தாலும் ஓகே, டபுள் லேயராக இருந்தாலும் ஓகே. ப்ரைடல் ப்ளவுஸஸ் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டோன் செயின் வந்து டபுள் லேயர் கொடுப்பேன். அது இன்னுமே ப்ளவுஸ் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸ்டோன் செயின் முடிச்சதுக்கப்புறம் அகைன் ஒரு லேயர் சுகர் பீடு கொடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் சுகர் பீடு கொடுக்குறப்போ அந்த சென்டரில் இருக்க ஸ்டோன் செயின் ரொம்பவே அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஆன்டிக் பீடில் நான் ஒரு சிங்கிள் லேயர் கொடுத்து எடுத்துக்கிறேன். பெயிண்ட் வந்து ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ அவங்க நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் கேட்டிருந்தாங்க. 3ஆம் நம்பர் முடித்ததுக்கப்புறம் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பேசிக் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணையில் நமக்கு பட்ஜெட்டுக்குள்ளே வந்து கவரப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் தான். சென்டரில் 3ஆம் நம்பர் வச்சுட்டு சுற்றி வர ஒரு சுகர் பீடு ஒரு ரெயின் ட்ராப் பீடு கொடுத்து நான் ஒரு ஹாஃப் ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர் இருக்க மாதிரி ஒரு லீஃப் மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். லீஃபில் பார்த்திங்கன்னா ஒரு 3ஆம் நம்பர் பீடு 3 சுகர் பீடு வச்சு 3 லீஃப் வர மாதிரி ஒரு ஹாஃப் ஃப்ளவர் ஒரு லீஃபு, ஒரு ஹாஃப் ஃப்ளவர் ஒரு லீஃபு, அந்த பேட்டர்ன் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். ஒரே ஃப்ளவர் பேட்டர்ன் இல்லாமல் 2 பேட்டர்ன் வந்து மிக்ஸ்அப் பண்ணி ஒர்க் பண்ணல அது பார்க்க இன்னும் கொஞ்சம் எலிவேட்டடாக தெரியும். அந்த ஒர்க்கையுமே அது இன்னுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நம்ம ஹெவியான ஒரு எஃபோர்ட் போட்டு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுங்க. இந்த ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து என்னோடய ஃபேவரட்டுங்க. ஃப்ளவர் பேட்டர்ன் முடித்ததுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா லைன் ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன். இதுதான் கிளைண்ட்டு நமக்கு சென்ட் பண்ண ரெஃபரன்ஸு, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது லைன் மார்க் பண்ணலாமா? ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் வைக்க போகிறேன். ஸோ 1 இன்ச் நான் டாட் மார்க் பண்ணி அதில் வந்து நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் ப்ளவுஸ் இந்த மாதிரி 2ஆக பிரித்து நீங்கள் ஒர்க் பண்ணல 2 பக்கமுமே ஒர்க் வந்து ஈவனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதில் பெரிய புட்டாஸ் வைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸு எனக்கு 3 இன்ச்சுக்கு ஒன்ஸ் அந்த நான் ஃப்ளவர் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் சென்டர் பாயிண்டில் 3 இன்ச்சு ஒன்ஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நான் மற்ற லைன் எல்லாமே வந்து டாட் வச்சு நான் எடுத்துக்கிறேன். கோலத்துக்கு புள்ளி வைக்கிற மாதிரி நான் வச்சு எடுத்துக்கிறேங்க. டாட்ஸ் எல்லாம் வச்சு ட்ரேசிங் முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போது அந்த மோட்டிவ் ஃப்ளவருக்கு நம்ம போயிடலாம். கீழே கொடுத்துருந்தா ஹாஃப் ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்குல்ல, அதே நான் வந்து மேலே ஃபுல் ஃப்ளவராக கொடுத்துருந்தேன். இந்த ஃப்ளவரில் தாங்க வந்து கதையே இருக்குது. கிளைண்ட்டோட ரெஃபரன்ஸில் ஃப்ளவர் இருக்காது, கிளிப்பிங் ஸ்டோனு ஸ்கொயர் ஷேப்பு தான் இருக்கும். ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், அது விழுந்துடும், அது செக்யூர் கிடையாது. எனக்கு அந்த ஸ்டோன் வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, ஸ்டோனுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் தாங்க இந்த ஃப்ளவர் வச்சேன். பார்த்தா அது அவ்வளோ ஹெவி ஆகிட்டு. இங்கே பாருங்கள், இந்த ஒர்க் முடித்ததுக்கப்புறம் ஃப்ளவர் ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ளவுஸ் இவ்வளோ ஹெவியாக வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மோட்டிவ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு மோட்டிவ்க்கும் அடுத்த மோட்டிவ்க்கும் இடையில செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்திங்கன்னா இதாங்க அவுட்புட்டு. அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. ஆனால் அது இவ்வளோ பெரிய ப்ரைடல் ப்ளவுஸ் மாதிரி வரும்னு நான் நினைக்கலங்க. அஃபோர்டபுள் ரேஞ்சில் ப்ளவுஸஸ் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.